இப்போ எல்லா ஒர்க் பிளேஸ்லேயும் சரி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, பெண்களுக்கு அவங்களுடைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காண்டி ஒரு தனியான ஃபோன் நம்பர் இருக்குது, ஒரு குழு இருக்குது, மானிட்டரிங் கமிட்டி இருக்குது. ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, ஒரு ஒர்க் பிளேஸ்லையும் சரி, கம்பல்சரியாக செக்ஸுவல் அசால்ட் பெண்களுக்கு நடக்கிறதுக்கு மானிட்டரிங் கமிட்டி ஒன்று இருக்குது. கண்டிப்பாக அங்கேயும் இருக்கணும். பட் இது பெயரளவில் ஒரு சட்டமாக தான் இருக்குது, நடைமுறையில் ப்ராக்டிஸில் எல்லா இடத்துலையும் இல்லை. இந்த கொஷின் இந்த வழக்கில் யாருமே எழுப்பலை. அந்த செக்ஸுவல் மானிட்டரிங் கமிட்டி எங்கே இருக்குது? அவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்தில் அது இருக்கணும். எல்லா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லேயும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுறத நீங்கள் ஐஐடிலேயோ தனியார் நிறுவனங்கள்லையோ இல்லை அரசு சார்ந்த நிறுவனங்களையோ நீங்கள் வேலை பண்ணாலும் ஒரு மானிட்டரிங் கமிட்டி தனியாக இருக்கும். அந்த கமிட்டி வேணும்னு நீங்கள் கேளுங்க. இன்கேஸ் இல்லையனா எல்லாருக்குமே செல்ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது எல்லாருக்குமே. அந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கண்டு அட்லீஸ்ட் சொல்லுங்கள், புகாரை தெரிவிங்க. நீங்கள் அவங்க புகார் எந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு உங்களை கைட் பண்ணுறாங்க, காவல் நிலையம் வரை சேஃபாக கொண்டு போகிறாங்களான்னு பாருங்கள். அதையும் மீறி இல்லையனா ஜனநாயக அமைப்புகள் நிறையா இருக்குது, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், மாதர் சங்கங்கள் இருக்குது, அப்புறம் மகளிர் ஆணையங்கள் இருக்குது. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் மூலியமாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லி இதை கொண்டு வாங்க.